ஹாய் விவர்ஸ், இந்த வீடியோவில் பள்ளிக்கல்வித்துறை டிஆர்பிக்கு ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. பள்ளிக்கல்வி இயக்கத்தின் கீழ் செயல்பட்டு வரும் அரசு பள்ளிகளில் உள்ள அனைத்து பட்டதாரி ஆசிரியர் காலிப்படங்களில் ஆசிரியர் தேர்வாரியத்தின் மூலம் தேர்வு செய்யப்படும் பணியாளர் நேரடி பணி நியமனம் செய்யும் போது பின்பற்ற வேண்டிய கால அட்டவணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்தந்த பள்ளிகளை பற்றி உங்களை விவரங்கள் கொடுத்தாங்க. ஊராட்சி, ஒன்றியம், நகராட்சி, மாநகராட்சி, அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் அரசு உயர்நிலை பள்ளிகளுக்கான ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி வந்து அங்கே ஃபாலோ பண்ணும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு பட்டதாரி ஆசிரியர் உபரி சர்க்கரை கண்டறிந்து கணக்கீடு செய்தல் வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டறியப்பட்ட உபரி பட்டதாரி ஆசிரியர்களை எப்போ, அதாவது 1/5 வந்து கொடுத்துடணும். அதாவது டேட் இது வந்து ஆக்சுவலாக வந்து 1/5 அப்படின்றது ஒரு டேட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உபரி ஆசிரியர்கள் கண்டறியப்பட்டா அப்படின்னா அது 31/5 கொடுத்துடணும். அனைத்து வகை ஆசிரியருக்கான பொது மாறுதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30/6 வந்து முடிச்சிடணும். பட்டதாரி ஆசிரியர்கள் காலிப்படங்கள் மதிப்பீடு வந்து 1/7 இறுதி பட்டியலை வந்து வெளியிடணும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலிப்படங்கள் நிரப்ப வேண்டும் கூறும் கருத்துருக்குகள் இது வந்து எப்போ பண்ணணும் அப்படின்னா அதற்கான அரசு அனுப்ப வேண்டிய நாள் வந்து 15/7. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரிசையின் 5 அரசுக்கு சமர்ப்பிக்கப்படும் கருத்துக்கள் 30/9 மீது அரசாணை வெளியிடப்பட வேண்டிய நாள். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரிசை எண் 6 இதன்படி வெளியிடப்படும் அரசாணையில் குறிப்பிட்ட நேரடி பணி நியமனம் செய்யப்பட்ட உத்தேச பணியிடங்களை எண்ணிக்கை குறித்து ஆசிரியர் தேர்வு வாரிய குழு மற்றும் அதன் நிதித்துறை உறுப்பினர்களின் ஒப்புதலை உறுதி செய்த பின்னரே அறிவிப்பு நோட்டிபிகேஷன் வெளியிடப்பட வேண்டிய நாள். அடுத்தது 8 பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு நடத்தப்பட வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 30/1. சரிங்களா, 30/1 இது. அடுத்து வரிசையின் இதன்படி நடத்தப்படும் தேர்வுகளின் முடிவுகள் வெளியிடப்பட வேண்டிய நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30/4. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சான்றிதழ் சரிபார்ப்பு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மற்றும் தெரிவு 1/5 முதல் 31/5 வரை செய்யப்பட்ட தேர்வுகளின் இறுதிப்பட்டியலை வழங்கப்பட வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லி இந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பட்டதாரி ஆசிரியருக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை அவங்க ஒரு டைம் டேபிள் ஆட்டம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பள்ளி கல்வித்துறை வந்து வெளியிட்டிருக்க ஒரு இன்ஃபர்மேஷன் ஜியோ வெளியிட்டிருக்காங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு வந்து ஒரு அறிவுறுத்தல் பேரில் இது வந்து இந்த ப்ரொசீஜர் வந்து நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க தெளிவாக அப் டு டேட் வைஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எப்போ வந்து கணக்கிடதுலேருந்து அப் டு நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் அவங்களோட ஷெட்யூலை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம், ஓகேவா. ஸோ இந்த ஒரு ஷெட்யூலில் நம்ம இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 1/5 முதல் 31/5 வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ இந்த ஒரு தகவலை வந்து பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ மேக் பண்ணது. கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள தகவலாக இருந்தால் மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து வந்து மேத்தமெட்டிக்ஸ் சார்ந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி டெய்லியுமே வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதற்கான தகவல் நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. நான் அப்புறம் ஒரு நன்றி வணக்கம். தேங்க்ஸ்.